இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, வரமிளகா, மிளகு, உப்பு, உளுந்து, பெருங்காயம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 30 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. உளுத்தம்பருப்போட கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. அதே எண்ணெயில் 10 கிராம் பெருங்காயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 வரமிளகா இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 கிராம் மிளகு சேர்த்து இதில் வறுத்துக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நிழலில் காய வச்ச 100 கிராம் கருவேப்பிலை இதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி. இதை நம்ம சாதத்தில் பரட்டி சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.